வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக நம்ம வெஜிடபிள் கிறிஸ்பி ஃப்ரை தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுவும் சைனீஸ் ஸ்டைலில். வாங்க அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வெஜிடபிளை கட் பண்ணி வச்சிடலாங்க. நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிகம், கேரட், கேபேஜி, பீன்ஸு, ஆனியன் 1 இது எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன். ஒயிட் பெப்பர் இருந்தால் சேர்த்துங்க, இல்லை அப்படின்னா பிளாக் பெப்பர் கூட போட்டுக்குங்க. ஆனால் அரை ஸ்பூனாக போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கலந்துக்கலாம் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க. அது கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடுங்க. மாவு இப்போ நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா இப்போ கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை கலந்து வச்சுடுங்க. இப்போ அது கூடவே நம்ம வெஜிடபிள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனியன், கேப்சிகம், கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுடுங்க. மாவு எல்லா பக்கமும் வெஜிடபிள்ஸ் சேர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். வெஜிடபிளை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை கடாயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிரித்து விட்டு போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. போடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்க. அப்போ தான் நம்ம எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதே போல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் புரட்டி போட்டுக்குங்க. இப்போ வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக புரட்டி போட்டுடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான வெஜிடபிள் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டான வெஜிடபிள் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.